கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. சிம்பு சார் சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைஞ்சிட்டாங்க, காமெடியும் கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பார்க்குறீங்க, நான் எப்படி இல்லை, சொல்கிறேன்? ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னார், நீங்களாம் வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க, ஹீரோ ஆகி போயிட்டீங்க, ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாகிடுச்சுன்னு சொன்னார். இல்லை, என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்ல பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார். அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அரே சார், சார்பட்டா பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர், செகண்டும் வரப்போகுதுன்றாங்க. அதில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சாரை வச்சு? இல்லை, இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங், இப்போ பார்ட் 2. இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா, இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா பாட்லேயே சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன, ப்ரொடியூசர்னு பேர் தான், பண்ணதெல்லாம் இவர் தான். ஏன்னா அதை நான் சொன்னல, ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். டேய், உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுடா அப்படின்னு சொன்னேன். பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான், இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது. பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ, அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமை வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட்